இரட்டை கதிரே இதோ நீ நாம் பக்கம் இருந்தும் தூரம் எதற்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நாம் பற்றி படரி தோளாய் நிமிர்த்து தீர 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 தீரே வண்ணம் வேறு வானம் வேறு இருவரின் கடல் வேறு புயலடிக்கும் வாழுதே இரு பறவை ஒரு கூட்டு மெது மெதுவாய் பூக்கட்டும் இந்த பூக்கள் எதிர்காற்று இதோ நீ நாம் தூரம் எதற்கு எங்கும் நீ நாம் பற்றி படரி தோளை நிமிர்த்து கோடு கருவாச்சு உடல் உருவாச்சு அது தவறாச்சு இரு உயிராச்சு இரண்டும் வளர்ந்தாச்சு எனக்காச்சு எது உனக்காச்சு இனி புயலாம் அட புது காற்று வருடம் உருண்டாச்சு இவன் ஒரு பக்கம் அவன் மறுபக்கம் இது எதுவோ அட பூவும் தலையும் சேர்ந்த பக்கம் பொதுவோ I'm going to hear you sing. Come a long way, here to stay. We stood united every single day. அதே மாதிரி பாடு. Come a long way, here to stay. We stood united every single day. Come a long way, here to stay. We stood united every single day. Come a long way, here to stay. We stood united every single day. Very well sung. Thank you so much, sir. I am hearing it live for the first time. Thank you so much. It means a lot to me. I'm sure everyone here is very, very proud of you for coming up with such a brilliant song. Thank you so much. இதுக்கு மேல என்னால உன்னை காம்ப்ளிமென்ட் பண்ண இதுக்கு மேல என்னால முடியாது. பாராட்ட கேட்கவும் முடியாது. So அதுக்கு மேல எல்லாம் பேச முடியாது. So let's welcome our viewers to Ramco Super Great Saregama Challenge 2012 powered by Fortune Refined Sunflower Oil and co-sponsored by Complan with Growth. Okay, so நம்ம வந்து already இங்க participants, thanks a lot first for you guys, lovely-ஆ எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. And this is time to actually welcome Mr. Nihal, our lovely voice trainer. Okay, நம்மளோட ரெண்டு ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணுவோம். Please put your hands together. Welcome Miss Rehana. And of course the wonderful Uni Menon sir. And of course our Mahaguru Shri Kalaimamani Bharatwaj sir. Okay, இந்த நாலு பேர் தவிர நம்மளுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு வந்திருக்காரு. Please put your hands together. Welcome Gana Bala. ஆடி போனவனி அவள மயக்குந்தாவனி ஆடி போனவனி அவள மயக்குந்தாவனி நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலைமாமணி ஆடி போனவனி அவள மயக்குந்தாவனி
தாவணி ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி பாம்பாக பள்ள காட்டி கொத்துற பாவாட ராட்டுனமா வந்து சுத்துற பாம்பாக பள்ள காட்டி கொத்துற பாவாட ராட்டுனமா வந்து சுத்துற ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ரொம்ப அழகான பாடல். இன்ஃபேக்ட் வந்து கானா பாடல்கள் அப்படின்றதுக்கு நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப பெரிய ஒரு இடம் இருக்குது. அதில் இந்த பாட்டு ரீசெண்டாக வந்தது. ரொம்ப நிறைய பேர் அது எஸ்பெஷலி நம்ம யூத் மக்களில் பயங்கரமான ஒரு பிரசித்தி பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் அதுக்காக. ஸோ நிறைய பாடல்கள் உங்ககிட்டேருந்து கேட்க போகிறோம், உங்களுடைய ஒப்பீனியனும் கேட்க போகிறோம். நன்றி. ப்ளீஸ் கான்டேக்ட். ஓகே, இப்போ நம்ம வந்திருக்கிற கானா பாலா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்மளுடைய ஷோவோட டேக்லைனான வளர்ச்சியின் பேர் தான் வாழ்க்கை அப்படின்றத ரீஎம்பசைஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா சின்ன திரையில் ஆரம்பிச்சு இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டாக தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். ஓகே, நம்ம வந்து துள்ளல் இசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு மெலடி சாங் கொடுத்தாலே அதே ஒரு பெப்பி நம்பரா தான் மாத்தி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. So put your hands together and welcome Deepika. தீபிகா, எப்படி வந்து சச்சினுக்கு வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்னா ஒரு ப்ரெஷர் இருக்குமோ அந்த மாதிரி துள்ளலிசை பாடல உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா எல்லார்ட்டேருந்தும் வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு உங்ககிட்டேருந்து. என்ன பாட்டு பாட போறீங்க? நான் வந்து சச்சின் படத்துல இருந்து குண்டு மாங்கா தோப்புக்குள்ள. சாம பாட்டு. தேங்க்யூ. கலக்குங்க. குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாருமில்லா நேரம் பார்த்து கைப்பிடிச்சாயே. குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாருமில்லா நேரம் பார்த்து கைப்பிடிச்சாயே. கைய பிடிச்சா என்ன தப்பு, வளைய போல கத்துறியே, அந்த இடத்தை விட்டு புட்டு இப்போ திட்டுறியே. தண்டவாள நரம்பு மேல ரயில் போல ஓடுறியே, துண்டு துண்டா உயிரா வெட்டி
நல்லா இறங்கி குத்துறது அப்படின்னா இதுதான் நினைக்கிறேன். ஓகே, எப்படி பாடினாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்போம். தானே மேம்? உங்க குரல் என்ன ஆறுது, கத்தி கத்தி பாடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் யூ ஷவுட்டிங், யூ நோ வாட் ஹேப்பன்ஸ், சில இடத்துல பிச் போயிட்டு இருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ ஆர் லைக் ரைட் அண்ட் வெரி நைஸ் எனர்ஜி. Bindas performance. நல்ல performance wise, you're giving us entertainment, full of entertainment. Thank you, sir. But singing wise, you have to take a little more care, Deepika. Yes, Okay. sir. Yes, shouting illama nalla sweet இன்னும் கொஞ்சம் sweetness adla kondu varala. Sure, sir. You're a deadly performer, no doubt about it. தேங்க் யூ சார். மகாகுருஜி? இந்த பாட்டுக்கு வந்து ஒரிஜினல் சாங்கே ரொம்ப கத்தி கத்தி தான் பாடியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ரொம்ப அதுக்கு மேலே கத்தினாங்க. பட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த ஸ்பிரிட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த பாட்டுலையுமே. இன்ஃபேக்ட் அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒவ்வொரு வரிக்கும் அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். சூப்பராக பண்ணாங்க. அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுறப்போ ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணுவார். ஒரு எந்த பாடலாக இருந்தாலும் லிரிக் ரைட்டரும் அது இன்வால்வ் ஆவார் அந்த சாங்கில், அந்த வரிகளுக்கு. அது மாதிரி மியூசிக் டைரக்டராகவும் லிரிக் ரைட்டராகவும் டைரக்டர் எப்படி ஷார்ட்லாம் எடுப்பார் அது போலையும் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் டான்ஸராகவே பண்ணிட்டாங்க லாஸ்ட்டில். நல்லா இருந்தது, சூப்பராக அந்த சாங். தேங்க்யூ சார். எல்லாமே நம்ம டிஆர் சார் மாதிரி உங்களை எல்லாமே ஆக்கிட்டாங்க அவரு. அந்த கேமரா பார்த்து ஒரு பஞ்ச் டயலாக். நான் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, ஆனா வந்துட்டு போனா தெரியும். தலைவி கலக்கிறீங்களே. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கோ அண்ட் டேக் யூர் சீட். அடுத்ததா இங்க வந்து துள்ளல் இசை பாட போற அந்த ஆள் வந்து இந்த கண்டஸ்டன்ஸ்லயே நான் ரொம்ப பயப்படுற ஒரு ஆளு. கிருஷ்ணகுமார் அவர்கள் மேடைக்கு வரவும். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். என்ன பாட்டு பாடுறீங்க சார்? ரோமியோ ஆட்டம் போட்டால். நல்லா பாடுங்க சார். தேங்க்யூ. உள்ளே 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 உள்ளே. ஓ ரோமியோ ஆட்டம் போட்டால் சுட்டும் பூமி சுட்டாதே. ஐயகோ குண்டு சுட்டியில் குதிரை போட்ட கூடாதே. உள்ளலே உள்ளலே ஏழையை தூக்கி எறியாதே. எறும்புகள் இல்லாமல் வாங்கி வந்த தேகம் இது ரப்பர் போல சொன்னபடி துள்ளுது பார். ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயகோ குண்டு சுட்டியில குதிரை போட்ட கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. ஏழையை தூக்கி எறியாதே. நில்லுவே 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 நில்லுவே. அடடா ஜாதி குதிரையுது என்னை தான் தேடி திரிகிறது. கழிக்கும் போது நிலாக்கள் கண்டே, கழுத்தின் கீழே புறாக்கள் கண்டே. ஒரு கண்ணில் பார்த்தாலே ஒரு வாரம் எழ மாட்டேன். இரு கண்ணில் பார்த்தாலே உண்மை என்ன சொல்ல மாட்டேன். இந்த ரோட்டு தாமரை என்ன விலையோ, இவை கண்ணில் உள்ளது என்ன கலையோ. சிரிக்கும் போது சிரித்துக் கொண்டே அவள் சூடிய சிரிப்பினை மடியில் ஏந்திக் கொண்டேன். உள்ளே 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 உள்ளே. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயதோ குண்டு செடியில குதிரை ஓட்ட கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. ஏழையை தூக்கி எறியாதே. கேகே, இவ்வளோ ஒரு டான்ஸ் நம்பர் நீங்க பாடுனீங்க, பிரபுதேவாவோட ஒரு பாட்டு. ஏன் டான்ஸே ஆடாம பாடுனீங்க? வச்சுக்கிட்டாங்க, வஞ்சகம் பண்றேன். நானும் 2 ஆடி பார்த்தேன். எல்லா ரியாக்ஷனும் டக்குன்னு மாறிச்சு. பாடும்போது கூட கொஞ்சம் சிரிச்சாங்க. ஆட ஆரம்பிச்சோன்னா எப்படி ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு. ரொம்ப நல்லா இருந்தது டான்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. நீ ஆடி இருக்கலாம்.
நீங்க நல்ல ஜட்ஜ் மேடம். Okay, let's see what our judges have to say. Rehana ma'am. லவ்லி பெர்ஃபார்மன்ஸ் கிருஷ்ணகுமார். Thank you, ரொம்ப எனக்கு ரொம்ப Thank பிடிச்ச you so பாட்டு இது பிகாஸ் வெரி எனர்ஜெட்டிக் சாங். நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்க. ரொம்ப Thank you, நல்லா. Unimain. Yes, KK. எஸ் சார். நல்லா பாடுங்க கிருஷ்ணமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Except for one or two pitching problems, that negligible, but தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். overall it was very good, and the imitation of Udit ji also was very good. தேங்க்யூ சார். அதில் இந்த பாட்டில் வந்து அதுதான் மெயின் அட்ராக்ஷன். என்ன சொல்லுங்க, அவரோட ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், பட் இட்ஸ் வெரி கேட்சி, அண்ட் யூ டிட் த சேம் திங். எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பண்ணணும். யூ ஷுட் ஒர்க் ஆன் இட். எப்படின்னா, இந்த பாட்டில் என்ன இருக்குது, why is it like this, அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக இருந்தது ஒவ்வொரு ரெண்டிஷன். ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி இருந்தது சில இடத்துல. யூ டிட் வெல், பட் அது வந்து நேச்சுரலாக இல்லை, இல்லாத மாதிரி எனக்கு ஃபீலிங். ஓகே சார். அது யூ ஷுட் டூ பிட் ஆஃப் ஹோம்ஒர்க் ஆன் தட். ஓகே. அது இந்த பாட்டை எப்படி பாடணும், அதில் என்ன இருக்குது ஸ்பெஷாலிட்டின்னு அதை நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஷுட் ஒர்க் ஆன் ஸ்பெசிஃபிக்ஸ். அது எனக்கு கொஞ்சம், பட் ஓவரால் இட் வாஸ் குட், பட் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் a forced performances ஊரில் இருந்து, பட் இட் வாஸ் வெரி குட். இட் வாஸ் தேங்க்யூ ஓகே. சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you sir. கானா பாலா சார் நீங்க சொல்லுங்க. சூப்பராக பண்ணார். தேங்க்யூ சார். டான்ஸர் மாதிரி வந்து டான்ஸ் ஆடல கடைசி வரைக்கும். ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது, டான்ஸர் மாதிரியே இருந்தது. ஸ்டெப்பு போடலாம் நினச்சினா இருந்தார், பாட்டே முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளேயே. சூப்பராக பண்ணார். கரெக்டாக சார். சரி, டான்ஸ் தான் பவர்ஃபுல்லான டான்ஸ் எல்லாம் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாஸ் டயலாக் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். லவ்ங்கிறது 6 பேக்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், வேற ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஃபேமிலி பேக் தொப்ப மாதிரி. நீங்கள் விட்டாலும் அது வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அண்ட் வந்து பாலாஜியும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் டெவலப் பண்ணுறதுல ஐ ஃபவுண்ட் him டு பி வெரி வெரி குட். ஸோ எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. ஒன்று நான் பஞ்ச் டயலாக் சொல்ல சொன்னா நீ என்ன இங்கே ஏதோ ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க. போய் உட்காரு போ. ஓகே, நம்மளோட அடுத்த பார்ட்டிசிபென்ட் பாடுறது கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கானா பாலா சாரை கூப்பிட்டு இப்போ அட்டகத்தில அவர் பாடிருக்கிற இன்னொரு சூப்பரான சாங்கை கேட்க போறோம். கானா பாலா சார், கேன் யூ ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். இந்த நிகழ்ச்சி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த அட்டகத்தியோட படத்துக்கு பிறகு ஜிவி பிரகாஷ் சார்கிட்ட 3 பாட்டு பாடியிருக்கிறேன். 3 பாட்டு. வெரி குட். இப்போ இந்த அட்டகத்தில பாடின அந்த நடுக்கடலை பாட்டு எங்களுக்காக. நிச்சயமா கண்டிப்பா. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா. பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா, பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா. பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா. முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா, அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா. உல்லாச வாழ்க்கையிலே உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா, உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா. உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா, உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா. கடற்கரையில காதலரை என்ன முடியுமா, வரும் கனவுகளை ஒளிப்பதிவு பண்ண முடியுமா. சுதி இல்லாம தாளத்தோட சேர முடியுமா, இந்த இசை இல்லாம ராகத்தோட பாட முடியுமா. சுதி இல்லாம தாளத்தோட சேர முடியுமா, இசை இல்லாம ராகத்தோட பாட முடியுமா. கண்ணால பார்த்த ஃபிகரை சொந்தமாக்க முடியுமா. கண்ணால பார்த்த ஃபிகரை சொந்தமாக்க முடியுமா. பின்னால நடப்பதா இப்ப சொல்ல முடியுமா. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா. பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா. ஃபிகரின் மனதில் உள்ள ரகசியத்தை பாலாவாலையும் சொல்ல முடியுமா.
அடா 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 அடா. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க சார்பா உங்களுக்காக ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் கிஃப்ட். இந்த பெப்பி ரவுண்ட்ல நம்ம 2 பெர்ஃபார்மன்சஸ் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததா வர போறது சுனிதா. சுனிதா ஏற்கனவே போன வாரம் மோஸ்ட் ப்ராமிசிங் சிங்கர் ஆஃப் தி டே அவார்ட் எல்லாம் வின் பண்ணாங்க. So let's put our hands together and welcome Sunita. ஸோ இன்னைக்கு என்ன பாடல் பாட போறீங்க? இன்னைக்கு ஆசை அதிகம் வச்சு. ஆசை அதிகம் வச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், டூ வெல். ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா ஏ மாமா, அழ மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா, புது ராசானா என்னோடு ஏ ராசாவே வந்தாடு ஏ செல்ல குட்டி. ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா ஏ மாமா, அழ மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா. சுனிதா கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தது அந்த என்டர்டெய்னர் ஜானகி அம்மா பாடின பாட்டு நீங்க எப்படி பாடினீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்போம். உனிமேனன் சார். ஹாய் சுனிதா. ஆஸ் யூஷுவல் சுனிதாஸ் வாய்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த நானா எல்லாம் பாடின போது ரொம்ப கேட்சியாக இருந்தது, சுகமாக இருந்தது கேட்குறதுக்கு. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், ஒரு எனர்ஜி கம்மியாக வருது. அந்த எனர்ஜி கம்மியாக வர்றதுனால சில இடத்துல ட்ராப் ஆகிறது தெரியுது. சீக்கிரம் இது முடிச்சுட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு பாடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க. ஃபினிஷிங்கில் எல்லாம் இருந்தது அது. ஓகே, தேங்க்யூ சார். மேம் உங்களோட கருத்து? It started off little listlessly and then நல்லா பிக்கப் பண்ணிட்டாங்க. அப்புறம் எண்டிங் அப்போ எனர்ஜி போச்சு. Otherwise Sunita gave a wonderful performance. ஓகே, தேங்க்யூ. மகாகுருஜி, இந்த சாங் வந்து ஸ்லோ ராக் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இட்ஸ் ஸ்லோ ராக் சாங். இந்த மாதிரி பாட்டில் வந்து எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு பார் வச்சுங்க, சரி 1 2 1 2 இப்படி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாரில் வந்து எப்பவுமே அந்த சாங் அந்த இப்போ சப்போஸ் இட்ஸ் 4 bar ஃப்ரேஸ், அந்த எண்டில் வந்து அந்த எண்டு வரையும் நம்ம வந்து அதை சஸ்டெயின் பண்ணணும் ஆர் டூ சம்திங். இதே தான் கொஞ்சம் வீக்காக இருந்தது எல்லாமே. இட் வாஸ் இன்கம்ப்ளீட் ஆக்சுவலி. ப்ராபப்ளி யுவர் வீக் as judges said, யுவர் சவுண்டிங் a bit weaker. பட் அந்த பாட்டில் வந்து எப்பவுமே அந்த எண்ட் வந்து ரொம்ப நான் ஆரம்பத்தே சொன்னேன், எப்பவுமே அந்த எண்ட் எப்படி பண்ணுறீங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ இவர் சொல்றதுலாம் வந்து வி ஆல் நோ தட் யூர் அ குட் சிங்கர். ஓகே, எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, இதெல்லாம் வந்து ஷுவராக நம்ம அவங்க வந்து பல ரெக்கார்டிங்கில் பல பேர்கிட்ட கற்றுன விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக நம்மளுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். பரத்வாஜ் சார் சொன்ன அந்த 4 பார் முடிக்கிறதுன்றது நான் பர்சனலாக அனுபவிச்ச ஒரு விஷயம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இப்போ ஒரு அட்வைஸாக கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்.
அடுத்ததான் நம்மளுடைய அகாடமி அவார்ட் வின்னர் சமீனாட்ட கேட்போம் எப்படி பண்ண சொல்லுங்க. எனக்கு சுனிதாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா டான்ஸ் ஆடி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், நீங்க எப்படி ஆடுறதுன்னு இந்த பாட்டுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? கேன் ஐ ரிக்வெஸ்ட் சமீனா டு கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா அழமயக்கி புட்டு மனச ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா. பின்னாடில இருந்தெல்லாம் சவுண்ட் வருது சூப்பர் அப்படின்னு. இன்னைக்கு நம்மளோட துள்ளல் இசை ரவுண்ட்ல வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்திருக்காங்க. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் தி ravishing Pop Shalini. भजन से भजन 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 कादल भजन से भजन 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 कादल भजन से भजन भजन राजा வை உன் வலது கையை வை செய் ராஜா செய் உன் சேவை எல்லாம் செய் அன்னம் எல்லாம் போய் போய் இதிலானோ பெண்ணும் மெய்மை भजन भजन कादल भजन से भजन भजन मेरी जान मेरी जान मेरी जान मेरी जान संडे के संडे आना मेरी जान संडे के संडे मेरी जान संडे के संडे आना मेरी जान संडे के संडे. Thank you so much, Pop Shalini. It was a pleasure to have you. இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ சாரங்கமப்பா வரது பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. First of all, thank you for inviting me here, and I must say all of you are fantastic. I've heard all of you, great singing, good going, and all the best. Reality shows பத்தி சொல்லணும்னா I think it's a great platform. எங்களுக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கல. I know a lot of people say this, but it's true. So I'm really glad that all of you in the opportunity ivlo periya medala in front of such great stalwarts to get professional feedback from such great artists. You guys are really lucky. Okay, thank you so much. We're going to talk a lot about your major hits. இன்னைக்கு ஸ்பெஷலி வந்து துள்ளல் இசை மோர் பெப்பி நம்பர்ஸோட ரவுண்ட் நிறைய சாங்ஸ் உங்களை பாட வைக்க போகிறோம். உங்களுடைய ஃபீட்பேக்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக. ப்ளீஸ் கோ டேக் யூ சீட் ஃபார் நவ. Thank you so much. அடுத்ததான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் பாத்தீங்கன்னா போன வாரம் போத் ரொமான்டிக் ரவுண்டா இருக்கட்டும் இல்ல டீசிங் ரவுண்டா இருக்கட்டும் ரெண்டுத்துலயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ரிஃப்ரெஷிங் வாய்ஸ் ஆஃப் தி வீக் அவார்டை வின் பண்ணாரு. சோ இந்த ரவுண்ட்ல எப்படி பாடுறாருன்னு பார்க்கலாம். லெட்ஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் அரவிந்த். என்ன பாட்டு நான் பாட போறீங்க? ஏத்தி 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 ஏத்தி. ஓகே, ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா இந்த பாட்டு சூஸ் பண்ணதுக்கு ஏதாச்சும்? எனக்கு பிடிச்ச பாட்டு அது. ஆல் தி பெஸ்ட். ஏத்தி 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 என் நெஞ்சில் தீயேத்தி மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி ஏத்தி 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 என் நெஞ்சில் தீயேத்தி மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி சுதுவாது தெரியாது சொக்க தங்கம் ராசா சுத்த பத்தம் கிடையாது முகத்தை கழுவு லேசா ராஜா நான் ராஜா என் பேட்டைக்கென்றுமே ராஜா ராஜா நான் ராஜா என் சாலை எங்கிலும் ரோஜா ராஜா நான் ராஜா உன் திமிரு கண்பண்டா தாஜா ராஜா நான் ராஜா என்ன தாங்கி போட்டுங்கடா தாஜா ஏத்தி 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 என் நெஞ்சில் தீய ஏத்தி மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி
அடிச்சு தெரிஞ்சுக்குவோமே கடைசியில படிச்சுக்குவோமே சன்ரைஸ பார்த்ததில்ல கண்ணின் மணி எங்களுக்கு early morning 10 மணி லைட் ஹவுஸ் உயரத்தையும் எங்க லவ் லெட்டர் தாண்டும் பரீட்சையில பதில் எழுத பாதி பேப்பர்ல நொண்டும் சுட்டாதான் நெருப்பு பட்டாதான் பொறுப்பு ஏத்தி 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 என் நெஞ்சில் தீய ஏத்தி மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி சூதுவாது தெரியாது சொக்க தங்கம் ராசா சுத்த வத்தம் கிடையாது முகத்தை கழுவு லேசா ராஜா நான் ராஜா என் பேட்டைக்கு என்றுமே ராஜா ராஜா நான் ராஜா என் சாலை எங்கிலும் ரோஜா ராஜா நான் ராஜா உன் திமிரு கடிப்பண்டா தாஜா ராஜா நான் ராஜா என்ன தாங்கி போடுங்கடா தாஜா. ஸோ அரவிந்த் போன வாரம் எல்லாம் சூப்பராக கலக்கிட்டேங்க நம்ம ஜட்ஜஸையும் சரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ உங்களோட மெயின் ப்ராப்ளம் இது வரையும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இல்லையா? ஸோ இன்னைக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரெஹானி மேம். ஆஸ் யூஷுவல் ரொம்ப சூப்பராக பண்ணுவான் அப்படின்னு நினச்சேன். நடுவுலலாம் கொஞ்சம் ஸ்ருதி போச்சு. பட் இஸ் வாய்ஸ் சவுண்டிங் லவ்லி. வென் இஸ் putting power is losing Shruti. So எங்கன்னு பார்த்து அது பேலன்ஸ் பண்ணும். With good practice, I think with good training he should be able to do it. Unimenan sir? Yes, Arvind. Hi, sir. Very confident rendition. Thank you, sir. எங்கே ஸ்ருதி எங்கே போயிருக்கணும் உங்களுக்கே தெரியும்ல, கரெக்டாக தெரியும்ல, நான் சொல்ல வேண்டியதில்லை. பட் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ திங்க் யூ ஆர் கோயிங் அப் த லேடர். Thank you sir. Nihalji. Arvind, Romeo the Silent Killer. Kalakirappa niye. Thank you, sir. Good. Thank you, sir. Thank you Nihalji. Special guest Shalini ma'am. First of all, I like the song. So good selection of song in the round. Thank you. And secondly, I think you did a good job. I think you can do better. Thank you so much. Mahaguruji, நீங்க வந்து நிறைய singers launch பண்ணிருக்கீங்க. So what would be your comments towards Arvind? You first said you like the song, இல்லையா? பொதுவாக வந்து I just want to share a piece of information. எல்லா சாங்கும் வந்து it's a sound, you know. We call it phonetics. இந்த சவுண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏத்தி 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 இந்த இத்தி அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடம் those are the attractive points. So you should capitalize on those stresses, you know, the sound. ஏத்தி 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 நீ நன்னன் ஏத்தி. ஸோ நீங்கள் வந்து அந்த பாடும்போது அந்த இத்து இஸ் that's kind of a sharp, the treble sounds வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடினீங்கன்னா you'll enjoy it better. So I think we have to give a big round of applause for that wonderful tip that he just gave us. Thank you so much. So Arvind, எனக்கு தெரியும் அங்கே உட்கார போது தேவையில்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே வந்தால் ரொம்ப நல்ல பையன் மாதிரி ஐயோ இல்லை மேம் அந்த மாதிரி பயந்து ரொம்ப ஆக்ட் பண்ணுவீங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த பர்சனாலிட்டி இங்கே கொண்டு வந்து ஒரு சூப்பரான பஞ்ச் டயலாக் கொடுங்க பார்க்கலாம். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டுனா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். போதுமா? Alright, thank you so much Arvind. உங்களுக்கே தெரியும் நம்ம சரிகமப்பா சேலஞ்ச் 2012 ஒரு ஸ்பெஷல் கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம்கோட கஸ்டமர்ஸ் அண்ட் டீலர்ஸ் நம்மளோட டாப் 13 கண்டெஸ்டன்ஸ்ல இருந்து யார் டாப் 3 வருவாங்கன்னு டிசைட் பண்ணி உங்க வீட்டுக்கிட்ட இருக்க ராம்கோ கவுண்டர்ஸ்ல போய் ஓட் பண்ணீங்கன்னா உங்கள இருந்து 5 பேர் பேங்காக் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம யூ கேன் வின் கிஃப்ட்ஸ் வர்த் 10 lakh rupees. எப்பவும் போல இன்னைக்கு சத்யா ஏஜென்சிஸ் மோஸ்ட் ப்ராமிசிங் சிங்கர் ஆஃப் த டே அவார்ட் காத்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் 15,000 rupees மியூசிக் சிஸ்டம் ஒரு கண்டெஸ்டன்ட்காக காத்துட்டு இருக்கு. அரவிந்தோட அந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அடுத்தது வரப்போற சிங்கர் பாத்தீங்கன்னா ஷீஸ் காட் a beautiful voice. ஆனா போன வாரம் டேஞ்சர் ஜோன்ல வந்துட்டு she was safe towards the end. So இந்த வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். Let's put our hands together and welcome Harita on stage. இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன பாட்டு தர போறீங்க? ஆட்டமா தேரோட்டமா? ஆட்டமா தேரோட்டமா. All right, all the very best. Rock the show. Thank you. You
போடுறேன் பாடுறேன் பதில் தேடுறேன் சம்பா சம்பா சம்பாதா அம்மா பொண்ணு ரம்பாதா ரம்பா சம்பா ரம்பாதா சம்பா ரம்பா சம்பாதா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா ஏறாத வீணை இங்கு இடமானும் ஏறி ஆடாத சதிராட்டம் உனக்காக ஆடி யாருக்கும் புரியாத புது பாட்டு பாடி அம்மாடி வளர்த்தேனே கணக்காக தேடி ராக்காடி சத்தம் கேட்குது ராசாவி பூங்காத்து வட்டம் போடுது வீராப்ப கண்ணில் பட்டது இனி நீ தேட மாறாப்பு மெல்ல சுட்டது பொன்மானம் துள்ளி துள்ளி கொண்டாட்டம் போடாதோ பொன்னான நெஞ்சில் இன்று காயங்கள் ஆறாதோ கண்ணீர் இன்னும் முடிவது தின்னம்மா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் இன்னித்தான் கண்ணி நான் ஆடுறேன் பல போடுறேன் பாடுறேன் பதில் தேடுறேன் சம்பா சம்பா சம்பாதா அம்மா பொண்ணு ரம்பாதா ரம்பா சம்பா ரம்பாதா சம்பா ரம்பா சம்பாதா ஓ ஹரிதா உங்ககிட்ட இருந்து வேற எந்த பாட்டு எதிர்பார்க்க முடியும்? துள்ளல் இசை சொன்னலதாம்மா பாட்டு தான் பாடுவீங்க, கன்ஃபார்ம்ல தெரிஞ்சு போச்சு. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ். எனக்கு ஃபேண்டாஸ்டிக்காக பாடிருப்பாங்க, அமேசிங் பவர். இது நீங்க எப்படி பாடினீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். முதல்ல உன்னிமேனன் சார். The voice presence very commendable. Beautiful. அது ஸ்வர்ணலதா வாய்ஸ் வந்து இவ்வளோ எஃபெக்டிவாக யாரும் பாடி கேட்டதில்லை. இந்த மாதிரி வாய்ஸ் ப்ரெசன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் யூனோ பிகம் எ கிரேட் சிங்கர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Brilliant. Ma'am. He said, I love her voice. It's a beautiful voice. Thank you so And much, actually இந்த சாங் முதல்ல நான் தியேட்டர்ல கேட்கும்போது இந்த பாட்டு வந்த உடனே ஐயோ இது யார் பாடுனது, இது யார் பாடுனது எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டே இருந்தேன், ப்ளீஸ் சொல்லுங்க யார் பாடுனது யார் பாடுனது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பக்கத்தில் இருக்கலாம் சும்மாடினாங்க. அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி அது புது சிங்கர் ஸ்வர்ணலதா அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ தட் வாஸ் ஹர் ஃபர்ஸ்ட் சாங் அண்ட் அ பிரில்லியன்ட் சாங் அண்ட் ரியலி அட்ராக்டட் மீ. ஆல்மோஸ்ட் ஜஸ்டிஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஸ்ருதி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மகாகுரு சார். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சரிகமாப்பா சேலஞ்ச் பண்ணுறீங்க பண்ணி போல் இருக்கு. இட்ஸ் வெரி நைஸ். குரல் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்வர்ணலதாவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சாங். வெரி குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்லுங்கள். ஹரிதா, ஐம் ரியலி ஃப்ளோர்ட். ஐ லவ்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அது ஸ்வர்ணலதா அக்காவோட நியூவன்சஸ் நிறையா இருந்தது. அண்ட் யூ ஹேட் யுவர் ஓன் ஸ்டைல். ஸோ தட் வாஸ் வாட் ஐ லைக். ஏன்னா நம்ம ஐடென்டிட்டி கூட லூஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் யூ மஸ்ட் டூ ஜஸ்டிஸ் டு த சாங். யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எக்ஸ்பெக்ட் பண்ணதா இல்லை ஸ்வர்ணலதாம்மா பாட்டு இது வரைக்கும் நீங்கள் பயங்கரமாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக இது வரைக்கும் ஸ்வர்ணலதாம்மா பாட்டு எப்பெல்லாம் நீங்கள் பாடுறீங்களோ ஒரு தடவை கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கினதில்ல. ஸோ அப்படியே மேலே பார்த்து ஸ்வர்ணலதாம்மாக்கு நன்றி சொல்லிட்டு ட்ரம் கார்டை வச்சிருக்கா. சீரியஸா சார், சாங் ட்ரம் கார்டை வச்சிருக்கா. அவங்களுக்கு அது ஒரு கன்சிஸ்டன்சி வேண்டி பண்றாங்க. எப்பெல்லாம் இந்த ஷோல ஸ்வர்ணலதாம்மா பாட்டு பாடுறாங்களோ இது வரைக்கும் பேட் கமெண்ட்ஸ் வாங்கினதே இல்லை. அப்படியே மேலே பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே வந்து அங்க பார்த்துட்டு ஒரு செமையான ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லிட்டு கிளம்புங்க. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. புரியவே இல்லை. வாரே வா. ஓகே, தேங்க் யூ ஹரிதா. ப்ளீஸ் கோ அண்ட் டேக் எ சீட். தேங்க் யூ மேம். ஓகே.
அடுத்த பாடல் போறதுக்கு முன்னாடி இங்க நம்ம கூட உட்காந்துருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட ஒரு ஏத்தி பாட்டு பார்த்தோம். பட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார்ட்ட எக்கச்சக்க பாடல்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க ஷாலினி மேடம். இப்போ ரீசெண்டா சூர்யா சார் கூட ஏலேலமா பாடிருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஏலேலமா நம்ம கடைசியா கண்டிப்பா கேட்டே ஆகணும். பட் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் என்னை கொஞ்சம் மாற்றி ஃபார் அஸ். என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ நல்ல நல்ல என்னை கொள்ளாதே. நேற்றும் இன்றும் வேறா இனி காணும் நானும் நானா ஒரு சொல்லில் என்னை விட்டு செல்லாதே. உன்னை பார்த்து சொல்லணும் தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா. நானும் மாறி போனதே என் நலிடம் கூடி போனதே அது தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாதா. யாரை நான் கேட்பேன் நீ சொல்வாயா. யாரை நான் கேட்பேன் நீயே சொல்வாயா. என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொள்ளாதே. நேற்றும் என்றும் வேடா இனி காணும் நானும் நானா ஒரு சொல்லாக விட்டு செல்லாதே. உன்னை ஒன்னு சொல்லணும் உன் முகத்தை பார்த்து சொல்லணும் தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா. நானும் மாறி போனதே என் தலினம் கூடி போனதே அது தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாதா. யாரை நான் கேட்பேன் நீ சொல்வாயா. யாரை நான் கேட்பேன் நீயே சொல்வாயா. நீயே சொல்வாயா. நீயே சொல்வாயா. நீயே சொல்வாயா. அடுத்ததா வந்து பாட போறது லாஸ்ட் contestant of this துள்ளல் round is பிரவீன். என்ன பாட்டு பாட போறீங்க? சச்சின் படத்துல இருந்து வாடி 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 கைப்படாத சீடி. நம்ம இளைய தளபதி பாடின பாட்டு. நீங்க வந்து எல்லாத்தையும் பாடி முடிச்சோன்னு கேட்டோம். இப்ப பாடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து விஜய் சாரோட உங்களுக்கு பிடிச்ச டயலாக் சொல்லுங்க. எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா? பண்ணியே தீரணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. வாடி வாடி கைப்படாத சீடி. பாட்டி 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 கைப்படாத சீடி. 1000 வாட்டு பல்பு போல கண்ணு கூசுதேடி. ஒத்து விடும் பாட்டுல பல விசில சத்தம் நாட்டுல. ஒத்து விடும் பாட்டுல விசில சத்தம் நாட்டுல. புரியாத ராகமெல்லாம் தேவையில்லை. கேளு கேளு இது கானா பாட்டு. நேரா ஒரு நெஞ்சுக்குள்ள சேரும் பாட்டு. டிஸ்கோ வந்தாலும் கிஸ்கோ வந்தாலும் ஓரம் போகாது எங்க பாட்டு. அட பைக்கேல் வந்தாலும் மடோனா வந்தாலும் தொட்டு போகாத தமிழ்கானா பாட்டு. பாட்டி 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 கைப்படாத சீடி. 1000 வாட்டு பல்பு போல கண்ணு கூசுதேடி. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே.
இந்த கவுசு வாரி அரைக்காத அப்பனோட காசு சோமே எதுக்கு பிலிமே நீயாக வாழ்ந்து பாரு மாமு அட வந்தா எதுக்குடா கொஞ்சம் அடக்குடா நேத்து வர நாய கடை பண்ணுதானே அட ஃபிகர அடக்கதா பிசா ஹட்டு கேக்குதா காசு பார்க்க கையேந்தி போவதானே கேளு கேளு கானா பாட்டு நேராக நெஞ்சுக்குள்ள சேரும் பாட்டு அட வேதை என்றாலும் வேதை என்றாலும் வேதம் போலாகும் எங்க பாட்டு அவடே மைக்கேல் வந்தாலும் மடனா வந்தாலும் தோத்து போகாத தமிழ்கான பாட்டே பாட்டு 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 கைப்பட்டாத சேடே ஹவுசன் வாட்டு பல்பு போல கண்ண கூசு தேடே ககரேசா கமகரேசா கமபமகரேசா கரேசா கரேனி ககரேசா கமகரேசா கமபமகரேசா போடலே இது பாட்டு அடா 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 இதுல வந்து யாரை பாராட்டுறது அப்படின்னு தெரியல பட் ஒன்னொன்னா வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டுக்கு ஸ்வரம் போட்டு பாடின ஆள்தான் அது ஒரு எண்டிங் வெரி வெரி கியூட் எண்டிங் பட் இது வந்து உங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் பர்சனை கூப்பிட்டு ஆடுறோம் இது வரைக்கும் இந்த துள்ளல் ரவுண்ட்ல இந்த மாதிரி ஒருத்தர் ஆடினதே கிடையாது தலைவரே வாங்க ஆக்சுவலாக எனக்கு ஒன்று சொல்லி ஆகணும் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக பாடணும் நினச்சிட்டு இருந்தேன் பர்ஃபார்மன்ஸ் நம்மளோட அடனோ எங்கள் அப்பா வந்ததுலேருந்து அப்படியே எங்கேயோ போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா வராது சான்ஸே இல்லை இன்ஃபேக்ட் ஐ திங்க் பிரவீன் யூ ஷுட் ரியலி ஃபீல் ஹாப்பி தட் யூ ஹேவ் சச் அ வண்டர்ஃபுல்லி ஸ்போர்ட்டிவ் ஃபாதர் செம்மையாக ஒரு டான்ஸ்லாம் போட்டு பட் அதோட நாங்கள் விட போகிறதில்ல பசுவையும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து டான்ஸ் ஆடி பார்க்க போகிறோம் அது நடந்தே தீரும் இப்போ நீங்கள் வந்து ஆமாம்மா அதுதான் நான் அவுத்து விடும் பாட்டுல பல பிசில் சத்தம் நாட்டுல நான் அவுத்து விடும் பாட்டுல பிசில் சத்தம் நாட்டுல புரியாத ராகம் எல்லாம் தேவையில்லை கேளு கேளு இது கானா பாட்டு தராத தத்துவத்தை சொல்லும் பாட்டு அட டிஸ்கோ வந்தாலும் கிஸ்கோ வந்தாலும் ஓரம் போகாது இந்த பாட்டு போடே மைக்கேல் வந்தாலும் மேடோனா வந்தாலும் தோத்து போகாது தமிழ் கானா பாட்டு பட்டையை கிளப்பியிருக்கீங்க ரெண்டு பேரும் சீரியஸ்லி வந்து ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் ஸ்பெஷலாக அவங்க ரெண்டு பேருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் தட்டணும் பிக் ஜெயின்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க இவங்க முன்னாடி இவங்களாம் நல்லா திருத்தி ஒரு நல்ல ஒரு ஷேப் கொண்டு வாங்க சார் ப்ளீஸ் ஓகே யாருக்கும் கிடைக்காத ஒரு இன்னொரு பாக்கியமும் கிடைக்கும் போது நீங்கள் வந்து உங்களோட அப்பாவோட ப்ரெசன்ஸ்லேயே உங்களுடைய கமெண்ட்ஸ் வாங்க போகிறீங்க நீங்கள் எப்படி பேசுனாங்க எப்படி பாடினார் அப்படின்றத கேட்போம் உண்மையன் சார் இவ்வளவு விஷயங்கள் கையில வச்சிருக்கீங்க இவ்வளவு எபிசோட்ஸ் முடிஞ்சாச்சு இப்பதான் வெளியே எடுக்கிறாங்க அதெல்லாம் இது வரைக்கும் பார்க்கல இதெல்லாம் அப்பா வந்த உடனே சார்ஜ் ஆயிடுச்சா டெஃபினெட்லி சார் நான் ஆக்சுவலி ரொம்ப கான்சியஸாக பாடணுன்ற ஒரு மென்டாலிட்டி வந்து நேற்று டூயட் ரூம்ல நாங்கள் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம் பட் அப்பா வந்தோன்னு நினைச்சேன் அப்பா இன்னைக்கு மட்டும் தான் வருவார் அப்பா வந்து ஆஃபீஸில் இருக்காரு பாட்டி கொண்டு நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு வீட்டில் ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தான் வருவார் ஸோ அப்பாக்காகவே இன்னைக்கு நாங்கள் இருந்தேன்னு சொல்லலாம் இல்லை இவ்வளோ நல்ல டான்ஸர்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல இது வரைக்கும் பிரவீன் எவ்வளவு நல்லா ஆடுவார்னு தெரியுமா யாருக்காவது அவர் டான்ஸர்னு தெரியும் இது வரைக்கும் இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணதில்லை அது சரி எனக்கு தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஆடுறது பார்க்குறேன் பியூட்டிஃபுல் இட் வாஸ் என்ன கிரேஸ் தெரியுமா ஸோ ஆல் தி பெஸ்ட் பிரவீன் நல்லா பாடினீங்க நல்லா ஆடினீங்க இந்த மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பிச்சிங் எல்லாம் நமக்கு பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ நீங்கள் நல்லா ஆடினீங்க ஸோ பிச்சிங் இஸ் யூனோ நெக்லிஜிபிள் வாய்ஸஸ் ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துங்க எனிவேஸ் மேம் நீங்கள் சொல்லுங்கள் நீ உங்க அப்பா வளர்க்குறியா இல்ல உங்க அப்பா உன்னை வளர்க்குறாரா இப்படி போடுற ரொம்ப நல்லா இருந்தது பிரவீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஐ என்ஜாய் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்ன மறந்து நான் ஊன்னு கத்திட்டு இருந்தேன் பிரவீன் முதல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்பா கிடைக்கிறது கொடுத்து வச்சு டெஃபினட்டா சார் டெஃபினட்டா
ஏன்னா எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே ஒரு கலை வந்து முதல்ல வீட்டில் சப்போர்ட் இருக்கணும். யூனோ அது இருந்தால் தான் முடியும், முன்னுக்கு வர முடியும். நாங்கள் ரொம்ப வருஷமாக எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். அது முதல்ல உங்களுக்கு வீட்டில் நல்ல சப்போர்ட் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ பெர்ஃபார்ம் வெரி வெல். Same thing. You're very lucky to have a father like this. Definitely. And நல்ல இருந்தது பிகாஸ் துள்ளல் இசையில் நீங்கள் டான்ஸ் ஆடி பாடுனீங்க. அட் த சேம் டைம் you didn't lose much of pitch and that's good. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். You need to know how to balance the two. So good going and all the best for the future. Okay. Thank you. Okay. In fact, இதோட பெஸ்ட் ஃபினிஷிங் இருக்கே முடியாது துள்ளல் இசைக்காக. உங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நன்றி. Big round of applause for Praveen and his father. Thank you. Thank you so much, sir. Thank you so much for it. ஓகே, நம்மளுடைய எல்லா கண்டஸ்டன்ஸும் பாடி முடிச்சாச்சு. இப்போ இட்ஸ் தி அவார்ட் டைம். முதல்ல ஃபார்ச்சூன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே அது யார் வாங்க போறாங்கன்னு சொல்ல போறது யாரு? I would rather ask Bharadwaj sir to say. Okay. ஓகே, ஆஃப்டர் அ லாங் டிஸ்கஷன், இன்ஃபேக்ட் எலிமினேஷன்ஸ்க்கு வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு பயங்கரமான டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. முதல் தடவை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்குன்னா நிஜமாவே நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்காக நீங்களே நல்லா உங்களுக்கு ஒரு கை தட்டிக்கலாம். டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு முதலாவதாக ஃபார்ச்சூன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே அந்த ப்ரைஸ் வின் பண்ணுறது யாரு? பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே இஸ் none other than Praveen. வாடி 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 கைப்படாத சீடி, வாடி 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 கைப்படாத சீடி, ஹவுசல் வாட்டு பல்பு போல கண்ணு கூசுதேடி. ஒத்து விடும் பாட்டுல பல விசில சத்தம் நாட்டுல. அடுத்ததாக அடுத்த அவார்ட் சத்யா ஏஜென்சிஸோட மோஸ்ட் ப்ராமிசிங் சிங்கர் ஆஃப் தி டே. டெஃபினட்டா. அதாவது நாங்கள் ரொம்ப நேரம் இது வந்து சண்டை போட்டது வேற விஷயத்துக்காக, இதுக்கு விஷயம் இல்லை. ஹரிதா. இன்னும் ஒரே ஒரு அவார்ட் தான் பாக்கி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்டாக்ஸ் மோஸ்ட் ரிஃப்ரெஷிங் வாய்ஸ் ஆஃப் த வீக். அண்ட் அந்த ஒரு கண்டஸ்டன்ட்காக டிக்டாக்கோட ஒரு கிஃப்ட் ஹேம்பர் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சத்யா ஏஜென்சிஸ்ல இருந்து 20,000 worth வாஷிங் மிஷின் காத்துட்டு இருக்கு. ஸோ அது இப்போ யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? முடிஞ்சிருச்சு. நீங்க மேம். This goes to Praveen. மைக்கேல் வந்தாலும் மடனா வந்தாலும் தோத்து போகாது தமிழ் கானா பாட்டு. பாட்டு 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 கைப்பட்டாத சேடே, ஹவுசல் வாட்டு பல்பு போல கண்ண கூசுதேடே. Okay, thank you so much for your time. In fact, we're really happy. In fact, ரொம்ப கம்மியாக தான் நேரம் கிடச்சுன்னு நினைக்கிறேன். for the அப்படியே sprawling number of songs you've sung. More than 700 songs பாடிருக்கீங்க நீங்கள். 14 different languages, 700 songs is no mere achievement. கடைசியாக வந்து நம்மளோட ஃபினாலே இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம சூர்யாக்காக பண்ண ஏலேலமா ஏலேலமா சொல்லாமலே உள்ளம் துள்ளுமா, நெஞ்சாரமா நெஞ்சின் ஓரமா, வந்தாரமா வெள்ளம் வள்ளுமா. என் ஜன்னல் கதவிலே இவன் பார்வை பட்டு தரிக்க, ஒரு மின்னல் பொழுதிலே பொன் காதல் என்னை இழுக்க, என் காலும் மின்னல் தாவியது குதிக்க. Can we have all of you here? Come on. சிறுநீரும் இல்லாமலே துளி நீரும் இல்லாமலே இளவையிலும் படாமலே பூ பூக்கும் இன்பம் தந்தாய். தோளில் விழாமலே கை சிறிதும் படாமலே உன்னிலும் தொடாமலே
நீ என்னை கொள்ளையிட்டாய். இருவரும் மட்டும் வாழ பூமி ஒன்று செய்வோமா, இரவொன்று போதும் என்று பகலிடம் சொல்வோமா, மேலும் மேலும் ஏதும் இன்றே காதல் செய்வோம் பாபா. எல்லாருமா ஏழைகளுமா சொல்லாமலே உள்ளக்குள்ளுமா நெஞ்சோரமா நெஞ்சினோரமா சந்தோஷமா வெள்ளம் அள்ளுமா. என் ஜன்னல் கதவிலே இவன் பார்வைப்பட்டு தரிக்க, ஒரு மின்னல் பொழுதிலே பொன் காதல் என்னை இழுக்க, என் காலும் மின்னல் தாவியது கொதிக்க. Yo, yellow ma, yamo, yamo, yellow ma, yamo, yamo. Oh, thank you so much. Thank you. We just have to go on and on and on, and still you'll not be done with the number of hits. That's the number of. Thank you so much, and it's an honor to have you in the show. And உங்களுக்காக எங்களோட சார்பில் ஒரு சின்ன மென்டோ. I just want to wish all of you the very best of luck, and just keep practicing, keep learning, and it never stops. It never stops. Thank you so much. It was a pleasure having you. Thank you so much. ஓகே, பாப் ஷாலி வந்து ஒரு சும்மா கலக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்மளுடைய ட்ரூத் டைம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 13 பேர்லேருந்து எலிமினேட் ஆக போகிற அந்த ஒரு ஆள் இல்லைனா 2 ஆள் யார் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய போகுது. ஆல்ரெடி வி நோ தட் போன எபிசோட்லேருந்து சோமசுந்தர் ஆல்ரெடி டேஞ்சர் ஜோனில் இருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் சோமசுந்தர், கேன் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கம் அவுட் டு தி ஸ்டேஜ். இந்த 6 பேர்லேருந்து டேஞ்சர் ஜோனில் யார் இருக்காங்க? ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு யாருமே இப்போ பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ வி டிசைடட் நோ டேஞ்சர் ஜோன் இன் திஸ். சோமசுந்தர், என்ன சொல்கிறீங்க? எப்படி இருந்தது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி நான் பெர்ஃபார்மன்ஸில் சில தப்பு பண்ணியிருக்கேன். அது அப்போ நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்னப்பறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ப்ரிப்பரேஷனில் என்னென்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி சில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த போது அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடும் இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடும் எப்படி டிஃபர் ஆகிருக்குங்கிறத யோசிச்சு பார்த்தேன். வெரி பாசிட்டிவ். ஸோ அது மூலமாக எனக்கு சில பாடங்கள் இன்னைக்கு ஐ லேர்ன் சம்திங். ஆனால் இந்த லெசன்ஸை நான் சரிகமபா சேலஞ்ச் 2012 அடுத்த ரவுண்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா இல்லை என்னோட ஃபர்தர் மியூசிக்கல் ஜேர்னிக்கு யூஸ் பண்ண போகிறேன்னாங்கிறது இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். நம்ம பவர் ஸ்டார் இப்படி தான் பேசுவார். இது இப்படி தானே அவரு? இல்லை இந்த சரிகமா சேலஞ்சில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆகிட்டாரா? இல்லை, இப்படி தான். ஐ திங்க் பை பர்த்டே இப்படி தான் நினைக்கிறேன். பை பர்த். We know that you have been very, very, very consistent, but unfortunately, இன்னைக்கு உங்க கூட சுமாரா பாடினவங்க ஒருத்தர் கூட இல்லை. What if you are given another chance? இன்னொரு சான்ஸ் கொடுத்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? இன்னைக்கு அத்தனை லெசன்ஸை கண்டிப்பாக நிச்சயம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிப்பேன் சார் நெக்ஸ்ட் ரவுண்ட். கண்டிப்பாக 100%. ஷூர். என்ன பாலாஜி? அதான் மேம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். I would love to keep them here. Everybody. So anyway, இங்க நான் நினைக்கிறேன் எனக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கு. நீங்க செலக்ட் பண்ண போறீங்களா இல்ல ரிஜெக்ட் பண்ண போறீங்களான்னு பரத்வாஜ் சார் ஃபர்ஸ்ட் கேட்போம். சொல்லுங்க சார். இப்போ இன்னைக்கு வந்து கலக்கல் ரவுண்ட் துள்ளல் ரவுண்ட் இருக்கும்போது we enjoyed so much. I feel though he was in the danger zone, he should not be eliminated today. Thank you sir. Thank you sir. Thank you so much. Because our சொன்னார்ல, should give me a chance to perform in future. நான் பண்ணுவேன், ப்ரூவ் பண்ணுவேன். But I have hopes on you, Somsundar. Thank you sir. You have to take this as the best chance available and spring back a surprise. Sure sir. ஃபைன். நீங்க சொன்னீங்க விழுந்தா எந்திரிக்கிறதுக்கு நான் குதிரை உடனே எந்திரிச்சிருவேன் யானைன்னு. எழுந்திருக்க ஒருத்தர் வழி சொல்லிருக்காங்க, கை தூக்கி விட்டுருக்காங்க. பட் நெக்ஸ்ட் வீக் இவ்ளோ கைண்ட்னஸ் எதிர்பார்க்காதீங்க. டெஃபினட்டா நாங்க இவ்ளோ கைண்டா இருக்க மாட்டோம். பட் இதுக்காக let's give it up for Somasundar. மக்களுக்காக இந்த நேரத்துல இன்னொரு பஞ்ச் டயலாக்.
100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரே ஒரு மெசேஜ் சொல்லுவாரு சங்கர். ஆனா ஒரு பைசா கூட செலவு பண்ணாம 100 மெசேஜ் மொபைல் அனுப்புவார் இந்த சுந்தர். பவர் ஸ்டாரோட நிஜமாவே இவர் ரொம்ப பாப்புலரா இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அடுத்த வாரம் நிஜமாவே I don't think the judges are going to be any nice like this for sure. Definitely there are going to be some tough decisions that are going to be taken. அது பார்க்கிறதுக்காக you'll have to stay tuned to Ramco Super Great Saregama Challenge 2012 powered by Fortune Refined Sunflower Oil. உள்ளங்கள் ஆடும் வரையில் மனதுக்குள் பூட்டி வைத்த இசையை கொஞ்சம் வெளியே நம்பா Music is a river. Let me take கொஞ்சம் வைத்து பார். I got one day. Challenge. Challenge.